ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம லாஸ்ட் டைம் வந்து ப்ரெடிக்ஷன் வீடியோ போட்டிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை பற்றின சில பேர் சில விஷயங்கள் கேட்டிருந்தீங்க. அண்ட் தென் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து டவுட்டாகவும் கேட்டிருந்தீங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் ப்ரெடிக்ஷன் சொன்னதே தப்பு அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. கண்டிப்பாக வந்து அந்த அளவுக்கு கட் ஆஃப் வராது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஏன் அப்படின்னா 155 கூட வராது, 150 தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்போயுமே வந்து 150 to 155 ரேஞ்சஸில் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். 160 வரும் அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அதுக்கு சில ரீசன்ஸ் இருக்குது. இன்னும் சில பேர் வந்து தமிழில் நான் அவ்வளோ கொஷின்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் 90 கொஷின்ஸ் போட்டிருக்கேன், 88 கொஷின்ஸ் போட்டிருக்கேன், 85 கொஷின்ஸ் போட்டிருக்கேன்னு சொல்கிறாங்க. அதை வச்சு தான் நான் சொன்ன ப்ரொடக்ஷன்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு மேபி அவங்க வந்து உண்மைங்க சொன்னாங்களா அப்படின்றது ஒரு டவுட்டு தான். கரெக்டாக தான். ஏன் அப்படின்னா வந்து அதுவுமே ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ஒருத்தவங்க சொல்கிறத நீங்கள் கேட்குறீங்க, அது கரெக்டாக அவங்களுக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. கரெக்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். அதேமாதிரி கட் ஆஃப் குறையும், கரெக்டு தான். அதுக்கு ரீசன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் வந்து ரொம்ப அவுட் ஆஃப் புக் போயிட்டாங்க. கிட்டத்தட்ட நிறையா கொஷின்ஸ் நமக்கு அவுட் ஆஃப் புக் தான். ஸோ அதனாலே நமக்கு யோசிக்கிற அந்த இது கொஞ்சம் நம்ம அந்த டென்ஷனில் நிறையா பேர் யோசிக்காமல் நம்ம தப்பாக கொஷின்ஸ் போட்டு வந்திருப்போம். ஏன்னா நான் வந்து நிறையா கொஷின்ஸ் யோசிக்கிறதுக்கு என்னால் முடியல. ஏன் அப்படின்னா தெரிஞ்சது, ஏன்னா நிறையா கொஷின்ஸ் வெளியில் வரும்போது ஏன்னா நிறைய பேர் தமிழையும் மேக்ஸையும் நம்பி தான் போயிருப்போம். ஏன் தமிழும் மேக்ஸ் தான் நமக்கு வந்து மார்க் ஸ்கோரிங் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நம்பி தான் நிறையா பேர் போயிருப்போம். நான் மெயினாக அதை நம்பி தான் போனேன். ஸோ அதனால எனக்கு நிறைய பிளாங்க் ஆகிருச்சு. அதே மாதிரி அது ஒரு ரீசன். தமிழ் வந்து அவுட் ஆஃப் புக் போனதும் தமிழில் ஸ்டேட்மெண்ட்ஸ் கேட்டாங்க, ஸ்டேட்மெண்ட் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அதனாலையும் நமக்கு வந்து டைம் நிறைய எடுத்தனாலும் இங்கே ஜிஎஸ் வந்து ஒழுங்காக வாசிக்க முடியல, மேக்ஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ண முடியல. ஏன்னா டைம் பத்தலை. இந்த 200 கொஷின்ஸ் வந்து நமக்கு வந்து 300 ஹவர்ஸ், அந்த 3 ஹவர்ஸில் வந்து நம்மளால் ரீட் பண்ண முடியல. அந்த 3 ஹவர்ஸில் வந்து நமக்கு ரீட் பண்ணி அந்தக்குள்ளே நமக்கு டேக்கிள் பண்ணி ஆன்சர் அட்டன் பண்ண முடியல. ஸோ அதனால கட் ஆஃப் குறையும் அப்படின்றது நம்ம சொல்கிறோம். அது கரெக்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் 160 கூட வராதா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அதுதான் வந்து எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஸோ அதனால அந்த கட் ஆஃப் ப்ரொடக்ஷன் பற்றி நான் ஏன் அதை ரொம்ப சொன்னேன் அப்படின்றதுக்கு டீட்டெயிலாக இதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நான் வந்து டிஎன்பிசி வந்து குவிட் பண்ணிட்டேன்ப்பா. ஸோ அதுக்கு ஒரு ரீசன் ஏன் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ரொம்ப யோசிச்சு எடுத்த முடிவு தான். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து எந்த விதத்தில் வந்து ப்ரிடிக்ஷன் போட்டிருந்தேன் அப்படின்றத சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து ப்ரிடிக்ஷன் வந்து நான் வந்து ஓரளவு யோசிச்சு தான் சொன்னேன். ஸோ வந்து அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ராங்காக இருக்காது. மேக்ஸிமம் இப்போ நம்ம ஒருத்தவங்க ப்ரிடிக்ஷன் போடும்போது அது வந்து ஒரு 90%, 80% அப்படி தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ வந்து அதில் வந்து ஒரு 2 பேர் வந்து ப்ரிடிக்ட் பண்ணி ஒரு விதமாக சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக அது வந்து கட் ஆஃப் வந்து 160லாம் வராது. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தர் வந்து, அதாவது சில பேர் வந்து என்ன மாதிரி பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்து இப்போ கேட்டகரி ஏ அப்படின்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தமிழும் மேக்ஸும் நல்லா பண்ணியிருப்பாங்க, ஜிஎஸ் வந்து அவங்க நல்லா பண்ணியிருக்க மாட்டாங்க. இதே கேட்டகரி பி நான் பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸும் மேக்ஸும் நல்லா பண்ணியிருப்பாங்க, தமிழ் நல்லா பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ யாருமே வந்து ரெண்டுமே டேக்கிள் பண்ணி கரெக்டாக பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் கட் ஆஃப் வந்து அவ்வளோ வராது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கரெக்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா வந்து கரெக்டாக வந்து அந்த 200 கொஷின்ஸுமே டேக்கிள் பண்ணுறதுக்கு 3 ஹவர்ஸ் பத்தாது. அதனால வந்து நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். பட் 160 கூட கட் ஆஃப் வராதா அப்படின்றது ரொம்ப டவுட்டு தான். ஏன் அப்படின்னா இன்னமும் நம்ம இதில் நான் 89 போட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழில். அவங்க ஜிஎஸ்ல எவ்வளோ போட்டாங்கன்னு தெரியல. ஆனால் பட் இன்னுமே வந்து 155, 156லாம் போட்டவங்க இருக்காங்க. ஸோ அதனால் கட் ஆஃப் வந்து 160 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஸோ அதே மாதிரி நிறைய பேர் வந்து பர்டிகுலராக கேட்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து போத் ஹையர் வச்சுருக்கேன், போத் ஷெனோ வச்சுருக்கேன், இந்த கம்யூனிட்டி. ஸோ எனக்கு இது கிடைக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ இப்போதைக்கு வந்து நமக்கு கவர்மெண்ட் ஆன்சர் கீ வரல. ஸோ அது ஒன்று. ஸோ நான் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் நான் இந்த ப்ரெடிக்ஷன் சொன்னேன். ஏன் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் சில கொஷினுக்கு ஆன்சர் கீ வந்து ரொம்ப டவுட்டு தான். இப்போ எக்ஸாம்பிள் வந்து தமிழில் வந்து அந்த அகர முதலி வச்சு அந்த ஓரெழுத்து அதெல்லாம் வச்சு ஒரு கொஷின் கேட்டாங்க தெரியுமா? ஸோ அதில் எங்கேருந்து கேட்டாங்க அப்படின்றது இன்ன வரைக்கும் தெரியாது. ஸோ அந்த மாதிரி தமிழ்லையும் சில கொஷின்ஸ் இருக்குது, ஜிஎஸ்லையும் சில கொஷின்ஸ் இருக்குது. ஏன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நிறைய ஜிஎஸ்ல வந்து கொஷின்ஸ் தப்பு கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஆஸ்பிரன்ட்ஸ்னா நிறைய பேர் தப்பு கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ கொஷினே வந்து இது தப்பாக இருக்குது, ஸோ இதை வச்சு நம்ம கிளைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறையா கொஷின்ஸ் வந்து இப்போ அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு சைட் போயிட்டு இருக்கு கொஷின் கிளைம் பண்ணுறதுக்கு. ஸோ தமிழ்லையுமே வந்து கொஷின்ஸ் வந்து இது வந்து நீங்கள் வந்து இந்த ஸ்டாண்டர்டில் இருக்குமா அப்படின்ற அளவுக்கு நமக்கு அதுக்குமே போயிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக அவங்க என்ன ஆன்சர் கீ விடுறாங்கன்றதை வச்சு கண்டிப்பாக வந்து நம்ம வந்து இப்போ ப்ரைவேட் ஆன்சர் கீயோட கண்டிப்பாக வந்து சேஞ்ச் ஆகும். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து கவர்மெண்ட்ல எப்பவும் வித்தியாசமாக ஆன்சர் கீ விடுவாங்க. அண்ட் சில கொஷினுக்கு வந்து வல்லுநர் குழுக்கு வந்து அனுப்பி வைக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா எடுத்தவங்க வல்லுநர் இல்லையா அப்படின்னு டவுட் எல்லாருக்குமே வரும். ஸோ அது வேற கான்ட்ரவர்சி. ஸோ அந்த மாதிரிலாம் சொல்கிறனால கண்டிப்பாக வந்து
அதோட வந்து நமக்கு ப்ரிடிக்ஷன்ஸில் பார்க்குறதோட நம்ம கட் ஆஃப் வந்து வேரி ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து 160 கூட வராதுன்னு சொல்கிறாங்க நிறைய பேர். ஆனால் பட் அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப டவுட்டாக இருக்குது. 160 கூட கண்டிப்பாக வராமல் இருக்குமா அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தேகமாக தான். கண்டிப்பாக வரும் அப்படின்றது என்னோட பட் நீங்கள் சொல்கிற மாதிரி 155க்கும் கீழே கட் ஆஃப் வந்துச்சு அப்படின்னா நானே சந்தோஷம் தான் ஃப்ரெண்ட்ஸ் படுவேன். அதுக்காக நான் அவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன் நான் அப்படின்னா கேட்டேன் கிடையாது. ஜஸ்ட் வந்து சரி சில பேர் வந்து இது பண்ணியிருப்பாங்களா, ஓகே நம்ம இதை போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி. ஸோ இதில் மெயின் மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சண்டே வந்து நமக்கு மதுரையில் வந்து போட்டஸ்ட் நடக்குது. ஸோ நமக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸாமை வந்து நமக்கு வேண்டாம் கேன்சல் பண்ணணும் அப்படின்றதுக்காக நமக்கு வந்து இது போயிட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் முடிஞ்சால் எல்லாருமே கலந்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மெயின்லி மதுரை சரௌண்டிங்ஸில் இருக்கவங்க கலந்துக்கோங்க. ஸோ அப்போ நீங்கள் கேட்கலாம், நீங்கள் என்னப்பா பண்ணீங்க அப்படின்னு கேட்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து மெயில் பண்ணிட்டேன் டிஎன்பிசிக்கு. ஃபோன் பண்ணேன், ஃபோன் அட்டென்ட் பண்ணலை. மேபி நான் லஞ்ச் டைமில் பண்ணேன்னா என்னன்னு தெரியல. நான் அரௌண்ட் வந்து 2 o'clock அந்த டைமில் பண்ணேன். ஸோ அவங்க அட்டென்ட் பண்ணலை. ஸோ ட்வீட் பண்ண அதுவும் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு மேலே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து ப்ரெடிக்ஷன் பார்க்கும்போது ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு கரெக்டாக சொல்ல முடியாது. நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி சொல்ல முடியாது. ஏன்னா லாஸ்ட் டைம்லாம் சொன்னோம் 175+ போட்டோம் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக ஜென்ரலில் போயிடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி ஸ்டெனோக்கு டைப்பிஸ்ட்டுக்கு ஸோ +2 கொஷின்ஸ் வந்து டிஃபர் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம். ஸோ அந்த அளவுக்கு நம்ம இது பண்ண முடியும். ஏன்னா ஆன்சர் கீ வந்து அவங்க விடலை. ஆனால் அது நம்ம நிறைய கொஷின் வந்து அவுட் ஆஃப் புக்கில் போயிருக்கு. அண்ட் தென் ரொம்ப பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு வேக்கன்சிஸ் ரொம்ப கம்மி. ஸோ வந்து நமக்கு வேக்கன்சிஸ் கூட இருந்தால் கூட நம்ம வந்து இந்த கொஷின் இந்த கொஷின் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்னும் சில பேர் கேட்டிருக்கேன். ஸோ வேக்கன்சிஸ் வந்து சப்போஸ் 10K அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணால் 140 அந்த மாதிரிலாம் நமக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக வந்து 140 to 145 வந்து நிறையா பேர் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸிமம் மெம்பர்ஸ் வந்து 140 to 145 ரேஞ்சு தான் நிறையா பேர் இருப்பாங்க. அதாவது 145 to 150 150க்கு மேலே எவ்வளோ பேர் இருக்காங்கன்றது நமக்கு தெரியாது. ஏன்னா அதெல்லாம் வந்து கொஞ்சம் பேர் இருக்கலாம். ஆனால் அந்த 140 to 150 வந்து மேக்ஸிமம் பீப்புள்ஸ் அதுக்குள்ளே தான் இருப்பாங்க. அந்த 140 to 150 இருக்கு பார்த்தீங்களா, அவங்களுக்குள்ள மட்டும் தான். சப்போஸ் வேக்கன்சிஸ் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆச்சு 150க்கு மேலே நிறைய பேர் இல்லை அப்படின்னா அந்த இதுக்குள்ளே இருக்கிறவங்க அந்த 145 to 150க்குள்ளே இருக்கவங்களுக்குள்ள தான் நிறைய காம்படிஷன் வரும். அந்த மாதிரி தான் நமக்கு ஒன்று சொல்ல முடியும். அப்படின்னா இப்போதைக்கு வேக்கன்சிஸ் கம்மியாக இருக்கனால தான் நான் சொன்னேன் கட் ஆஃப் வந்து அதுக்குள்ளேயே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நமக்கு 4000 வேக்கன்சிஸ் அப்படின்னா நம்ம அந்த வேக்கன்சியை ஃபுல்லாக பார்க்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா சில பேருக்கு டைப்பிஸ்ட் இருக்காது, சில பேருக்கு ஸ்டெனோ இருக்காது. இப்போ நினைக்கலாம் எல்லா பேருக்கு டைப்பிஸ்ட் இருக்கே அப்படிம்பீங்க. 100ல் 80 பேர் டைப்பிஸ்ட் இருப்பாங்க கரெக்டாக. ஆனால் 20% என்ன டைப்பிஸ்ட் இல்லாமல் இருக்காங்க. அது மாதிரி 100ல் 60 பேர் ஸ்டெனோ இருக்காங்க, 40 பேர் ஸ்டெனோ இல்லை. ஈவன் நானும் ஸ்டெனோ பண்ணல, டைப்பிஸ்ட் மட்டும் தான் பண்ணியிருக்கேன், ஸ்டெனோ நான் பண்ணலை. ஸோ அப்புறம் நான் ஸ்டெனோக்கு எலிஜிபிள் இல்லை. ஸோ இன்கேஸ் நான் ஸ்டெனோ வந்து போத் ஹையர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா லாஸ்ட் வந்து நான் போட்ட கொஷினுக்கு நான் வந்து ஒர்க் ஏன் அப்படின்னா லாஸ்ட் டைம் வந்து நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணும்போது என்னோட கம்மி மார்க் எடுத்தவங்க ஸ்டெனோவில் வந்து பிசிஎம் ஃபீமேலே என்கிட்ட பர்சனலாக மெசேஜ் பண்ணி நான் என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம், என்ன பிளேஸ் எடுக்கலாம், எது கன்வென்ட் ஆகியிருக்கும்லாம் கேட்டாங்க. ஸோ நான் பண்ணாதனால எனக்கு அந்த வாய்ப்பு இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும். இப்போ வந்து மொத்தமே 4000 வேகன்சிஸ் தான் அப்படின்னா அதில் நீங்கள் எது எலிஜிபிள்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதை வச்சு தான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா இப்போ 160 பேர் மேலே ஒரு 100 பேர் எடுத்திருக்காங்க. மொத்தமே 13 லட்சம் பேர், அதில் 100 பேர் தான் எடுத்திருக்காங்க. அந்த 100 பேருமே ஜெயில போகிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி போயிட்டாங்கன்னா நமக்கு வேகன்சிஸ் போயிடும். ஸோ அந்த மாதிரி தான் பாசிபிலிட்டிஸ் பார்க்கணுமே தவிர அதாவது அந்த மாதிரி வச்சு தான் சொன்னேன். நான் ப்ரெடிக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கனால டவுட் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும். மொத்தமாக வேகன்சிஸ் என்றைக்குமே பார்க்கக்கூடாது. ஸோ இது வந்து வேகன்சிஸ் பற்றினா அது முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ப்ரெடிக்ஷன் அப்படிங்கும்போது ஏன்னா நிறைய பேர் நான் எதுங்க இவ்வளோ டீட்டெயிலாக இவ்வளோ நேரம் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறதுக்கு காரணம் நிறைய பேர் வந்து நான் சொல்கிறது வந்து கம்ப்ளீட்டாக தப்பு அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஆனால் பட் நம்ம இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகன்சிஸ் கம்மியாகனால ஒவ்வொரு வேகன்சிஸுமே நமக்கு முக்கியம் தான். ஸோ இந்த கான்செப்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து நம்ம ப்ரெடிக்ஷன் கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் போட்டோம். ஸோ அதுவுமே ஒருத்தவங்க கேட்டாங்க. ஸோ அதை வச்சு நான் போடும்போது இது என்னோட ப்ரெடிக்ஷன் மேக்ஸிமம் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் ஸோ அதோட முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் ப்ரெடிக்ஷன் பற்றி. ஸோ இதில் வந்து இன்னும் வந்து சில ஃபேக்ட்ஸ் இருக்குது. அதாவது டிஎன்பிசி அப்படின்றது வந்து சில ஃபேக்ட்ஸ் இருக்குது. இதை கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சுக்கிறோம். ஏன் அப்படின்னா இப்போ இந்த ஒரு வாரமாக நிறைய பேர் வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருப்பாங்க. நிறையா சப்போர்ட் பண்ணுற வீடியோஸ் வந்து நிறைய யூடியூப் சேனல்ஸில் வந்து பெரிய சேனலில் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு போடுறாங்க. ஸோ அதில் தான் இப்போ வந்து போட்டஸ் கூட ஒருத்தவங்க வந்து அப்ரோச் பண்ணி ஸோ எல்லாருமே அது பண்ணணும் அப்படின்ற ஒரு இதுக்கு வந்திருக்கு. இன்னும் சில பேர் வந்து நான் வந்து குவிட் பண்ணுறேன், ஸோ என்னால் முடியல அப்படின்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட நானுமே வந்து என்னோட வீடியோ சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் வீடியோவில் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தேன், ஸோ எனக்கு வரல, ஸோ நானுமே குவிட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஈவன் நான் இதில் இப்போவும் அந்த டெசிஷனில் தான் நான் இருக்கேன்.
இப்போவும் நான் அந்த டிஷ்லாம் இருக்கேன் அப்படின்னா எனக்கு இன்னுமே எனக்கு கரெக்டாக தான் இருக்குது. ஸோ எனக்கு டிஎன்பிசி செட் ஆகாது அப்படின்ற முடிவில் நான் இன்னமும் இதான் இருக்கேன். மேபி அவங்க வந்து எக்ஸாம் வைப்பாங்களா அப்படின்றது தெரில. ஏன் அப்படின்னா அதுவே பெரிய கான்ட்ரவர்சி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா வந்து எக்ஸாம் வைக்கிறதுக்கு வந்து மேக்ஸிமம் சான்சஸ் வந்து என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா வந்து ரொம்ப டவுட்டு தான். என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா மேபி வந்து எல்லோரும் வந்து ப்ராப்பராக இது பண்ணி அதுக்கப்புறம் அகைன் நம்ம பண்ணோம் அப்படின்னா மேபி அவங்க வந்து டிஎம்கேல, நான் ஃப்ராங்காகவே சொல்கிறேன், டிஎம்கேல வந்து அவங்களுக்கு வந்து நம்ம ஓட்டு போட மாட்டோமோ அப்படின்ற ஒரு பயம் வந்தால் மட்டும் மேபி அவங்க எக்ஸாம் வைக்கலாம். இல்லை அதுலேயும் ஒரு ஆதாயம் மட்டும் தான். ஏன்னா உலகத்தில் எதுவுமே சும்மா கிடைக்காதுன்ற மாதிரி தான் அவங்களுக்கு அந்த ஆதாயத்துக்காக வேணால் நமக்கு வந்து எக்ஸாம் வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி வேணால் நடக்கலாம். மேக்ஸிமம் வந்துச்சு அப்படின்னா அதான் ஒரு ரீசனாக இருக்கும், மெயின் ரீசன். ஏன் அப்படின்னா இந்த 2025 வந்து அந்த குரூப் 4 ஆகட்டும், குரூப் 1 ஆகட்டும், குரூப் 2 இருக்கட்டும், எல்லாமே இதுவே வந்து எலெக்ஷனுக்காக நடக்கிற ஒரு எக்ஸாம் மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி நான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணேன். ஸோ இவ்வளோ பேர் வேலை கொடுத்தேன். ஸோ அந்த மாதிரி ஒரு இதுக்காக மட்டும் தான் இது பண்ணாங்க. ஆனால் அதையும் உருப்படியாக பண்ணலன்றதான் எனக்கு மனசு கஷ்டம். ஏன் அப்படின்னா எதுக்கு தேவையில்லாமல் இவ்வளோ கஷ்டப்படுத்தி நம்மளெல்லாம் பண்ணாங்க அப்படின்றது தெரியல. ஏன் அப்படின்னா இந்த ஒரு வாரம் மைண்ட் செட் வந்து இந்த ஒரு வாரத்தில் வந்து சில பேர் வந்து குரூப் 2க்கு படிக்க போயிருப்பாங்க. இன்னும் சில பேர் வந்து குரூப் 4 வந்து டெசிஷன் வரட்டும், ஆனால் அது வரைக்கும் நான் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன், நான் குரூப் 2க்கு படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சில பேர் இருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் எந்த ஆளாக இருக்கீங்கன்றதை முடிவு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா நிறைய பேர் இன்னுமே இந்த குரூப் டெலகிராம்லேயும் சரி இதுலேயும் சரி எல்லாமே இதை பற்றியே பேசிகிட்டே இருக்காங்க. ஆனால் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இன்னும் 70 days தான் இருக்குது. நீங்கள் குரூப் 2 படிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு படிக்க ஆரம்பிங்க. இது ஒரு சைடு இருக்கட்டும். இல்லை நீங்கள் இப்போதைக்கு வந்து நான் இந்த குரூப் 2 ஸ்கிப் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் விட்டுருங்க. இந்த குரூப் 4 இஷ்யூக்கு நீங்கள் ஹெல்ப் அதாவது நீங்கள் உங்களோட கோரிக்கைகளை வந்து முன்வைங்க. ஆனால் பட் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்காதீங்க. ஏன் அப்படின்னா உங்கள் ஹெல்த்தையும் பாருங்கள். இதை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தான் ஸ்ட்ரெஸ் ஆகும். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே அவங்களோட வீடியோ போடுறாங்க. இப்போ நான் கிட் பண்ணிட்டேன், அது இது ரீசன் சொல்லிட்டு நிறைய பேர் வீடியோ போடுறாங்க. அதை பார்க்க நமக்கு ஸ்ட்ரெஸ் தான் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து என்ன அப்படின்னா இந்த 1 week ஆயிடுச்சு. ஸோ நான் நினச்சேன் வந்து நான் வந்து அதில் வெளியில் வந்துட்டேன் அப்படின்னு நினச்சேன். ஆனால் பட் ஒரு விவேக் காமெடி பார்த்து எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகி எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இதாகிடுச்சு, ஒரு மாதிரி பதட்டம் மாதிரி ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா அது என்ன படம்னு தெரியல. ஸோ பையன் வந்து தமிழ்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருப்பார். ஸோ அப்பாவும் விவேக் தான். ஆனால் அவர் வந்து ரொம்ப ஃபாரின்லேருந்து ரிட்டன் வர்ற மாதிரி வந்துட்டு ஒரு மாதிரி அதாவது அப்படி சொல்லும்போது அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதில் தமிழ் படித்தா கஷ்டப்படுவாங்கன்ற மாதிரி அது ஒரு மாதிரி தானே எனக்கு டக்குன்னு ட்ரிகர் ஆயிடுச்சு. அந்த மாதிரி இன்னுமே எனக்கு அந்த ஃபீலிங் இருக்குன்றது எனக்கு இப்போ தான் தெரிஞ்சிச்சு. நேற்று வரைக்குமே நான் அதை நினச்சிட்டு இருக்கேனே அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் நான் வந்து அப்போ முடிவு பண்ணதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போயும் முடிவு பண்ணியிருக்கேன். நான் வந்து இப்போதைக்கு டிஎன்பிசி குவிட் பண்ணுறேன்ப்பா. ஸோ குவிட் பண்ணுறேன் அப்படின்னா இனிமேல் நான் படிக்கவே மாட்டேன்னா அது எனக்கு தெரியல. ஆனால் இப்போதைக்கு இந்த குரூப் 2 நான் ப்ரிப்பேர் பண்ணலை. கொஷின் ஈஸியாகவே வருதுன்னு அவங்க சொன்னால் கூட நான் ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். ஏன்னா என்னால் முடியல. ஸோ நான் பிரேக் எடுக்கிறேன். ஸோ அது ஏன்னு தெரில. ஏன்னா வந்து நான் ரொம்ப மெனக்கெட்டுட்டேனா இல்லை என்னால் முடியலையான்றது தெரில. ஏன்னா சோஃபார் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு நான் குரூப் 4 எக்ஸாம் 2019 எழுதுனேன் காலேஜ் படிக்கும்போது. அப்போ நான் ஜென்ரல் இங்கிலீஷ் தான் நான் சூஸ் பண்ணி எழுதியிருந்தேன். அப்போ நான் என்ன படித்தேன் அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ் மட்டும் தான் படித்தேன். அதுக்கப்புறம் மேக்ஸ் பார்த்தேன். ஹிஸ்ட்ரியில் வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, 2 தான் படித்தேன். முகல்ஸு, அதுக்கப்புறம் வந்து மராத்தாஸு, டெல்லி சுல்தானேட். அப்போது டெல்லி சுல்தானேட் இருக்கான்னு தெரியல. இது 2 அப்புறம் இண்டஸ். இது 3லேயும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இயர்ஸ் இருக்கும் தெரியுமா. ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் மட்டும்தான் நான் படித்தேன். ஸோ அதுவே வந்து எனக்கு வந்து 112 நினைக்கிறேன் சம்திங், எனக்கு மார்க் தெரியல. ஆனால் நான் அப்படியே டைப் ரைட்டிங் முடிச்சிருந்தேன். போத் ஹையர் சிஓஏ வச்சுருந்தேன் நான் வந்து 2019. ஸோ எனக்கு சிவி அப்லோட் பண்ணேன். பட் எனக்கு வந்து கிடைக்கல. சிவி அப்லோட்லாம் பண்ணேன். அப்போ வந்து சிவி அப்லோட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் 2019. ஏன்னா அப்போ வந்து நம்ம கலெக்ட்ரேட்டில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் சிவி அப்லோட் பண்ணுறதுக்கே 2 days மார்னிங் போய் ஆஃப்டர்நூன் ஈவினிங் அந்த மாதிரி போயிட்டு நான் செகண்ட் டே 7 மணிக்கு அந்த மாதிரி ஆகி அப்லோட் பண்ணுது. ஸோ அந்த மாதிரிலாம் ஏதாச்சும். பட் எனக்கு அப்போதைக்கு அது அவேர்னஸ் தெரியல. ஸோ நான் ஜஸ்ட் விட்டுட்டேன். சரி ஓகே நம்ம கிடைக்கலான்றது பெருசாக எனக்கு தெரியல. அப்போ கூட எனக்கு டிஎன்பிசி அப்படின்றது தெரியல. ஏன்னா இப்போவும் சொல்கிறாங்க 2019 பெரிய பிரச்சனை நடந்துச்சு அப்படின்றாங்க. எனக்கு அது கூட தெரியல. ஏன்னா 2019 நான் ரொம்ப புதுசு, எனக்கு எதுவுமே தெரியல. ஜஸ்ட் நான் 2 months படித்தேன், நான் எழுதுனேன். அதுக்கப்புறம் ஷார்ட் ஹேண்ட் நான் வந்து எங்கள் ஏரியாவில் இல்லை, பக்கத்து ஊரில் போடுங்கும்போது எங்கள் வீட்டில் அலோவ் பண்ணலை. ஸோ நான் சண்டை போட்டு போயிருந்தேன் அப்படின்னா பண்ணியிருந்தேன், பாஸ் ஆயிருந்தேன். இப்போ நான் வேலைக்கு போயிருப்பேன். ஸோ அதுவும் என் மேலே தப்பு. ஸோ இந்த மாதிரி அந்த இது முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நமக்கு லாக்டவுன் வந்துருச்சு. லாக்டவுன் வந்து எதுவுமே யோசிக்கல, நான் ஜாலியாக இருந்தேன். நிறையா பேர் படிச்சிருப்பாங்க, அதனால 2022 வேலைக்கு போயிருப்பாங்க. ஸோ 2022 வந்து நான் அகெயின் வந்து டிஎன்பிசி படிக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ அப்போ வந்து இங்கிலீஷ் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் புக்கெலாம் வாங்கினேன். ஸோ குரூப் 4 இங்கிலீஷ் வந்து தூக்கிட்டாங்க. ஸோ குரூப் 4 நான் ஸ்கிப் பண்ணிட்டேன்.
ஸோ இனிமேல் நமக்கு டிஎன்பிசியே போக வேண்டாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்து நீங்கள் சொன்னால் குரூப் 2 போயிருக்கலாமே அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ நான் இன்ன வரைக்கும் வந்து ஒரு இன்ஸ்டியூட்டில் கூட நம்ம படிக்கல ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ஒரு டெஸ்ட் பேட்சில் கூட நான் ஜாயின் பண்ணல. எல்லாமே நானாக படித்து எனக்கு என்ன இருக்கிற கெயின், எனக்கு என்ன நம்ம கற்றுக்கிட்டோம், அதை வச்சு தான் நான் படிச்சுட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால நான் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படின்னு நான் வந்து குரூப் 2 பிலிம்ஸ் எழுதுறேன் நான் 2022. ஸோ அதில் வந்து நான் வந்து 72 கொஷின் 71 கொஷினை தான் நான் இங்கிலீஷ் போட்டிருந்தேன் நான். எனக்கு மித்தபடி மேக்ஸு அந்த ஜென்ரல் சயின்ஸ்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. எனக்கு தமிழ் மட்டும் இருந்ததுக்கப்புறம் தான் எனக்கு அந்த இங்கிலீஷ் மார்க் மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ அவ்வளோதான், இனிமேல் நம்ம டிஎன்பிசி அவ்வளோதான் அப்படின்னு. அப்போ தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, இல்லை நீ தமிழ் படி, குரூப் 2க்கும் யூஸ் ஆகும், குரூப் 4க்கும் யூஸ் ஆகும். ஸோ பேரலாக 2 எக்ஸாமுக்குமே நீ அட்லீஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்காக உனக்கு ஒரு எலிஜிபிலிட்டி வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நான் வந்து 2024 ஸோ 2024 வந்து தமிழ் படிக்கணும் அப்படின்றதுக்கு வந்தேன். ஸோ என்னோட தமிழ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃப்ராங்க்லி சொல்லணும் அப்படின்னா தமிழ் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டம் தான். ஈவன் வந்து எனக்கு அந்த 15 மேல்கணக்கு நூல்கள் 15 கீழ்கணக்கு நூல்கள் அது கூட எனக்கு தான் தெரியாது. ஃபஸ்ட்டு நான் அங்கே வந்து அதெல்லாம் கற்றுக்கிட்டேன். ஸோ அட் ஸ்டார்டிங் நான் வந்து என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, இட்ஸ் ஓகே வி ஆர் லேர்னிங் மெரி ஃபியூ திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப நல்ல புது விஷயங்களை கற்றுக்குறோம். ஸோ நம்ம நாலேஜ் கெயின் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நினச்சேன். கஷ்டப்பட்டு தான் படித்தேன். பட் ஃபஸ்ட் டைம் அப்படின்றாலும் எனக்கு லாஸ்ட் குரூப் 4 கை கொடுக்கல, வெறும் 77 கொஷின் தான் போட்டேன். ஸோ அதனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஓகே நம்ம தமிழில் ரொம்ப வீக்காக இருக்கும், ஸோ யூ வாண்ட் டு ஸ்டடி தமிழ் மோர் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஸோ என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 2 அட்டன் பண்ணேன் நான். குரூப் 2 பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா லாஸ்ட் 2024 குரூப் 2 வந்துச்சுல, குரூப் 2 அட்டன் பண்ணேன். 80 கொஷின்ஸ் நான் தமிழில் போட்டிருந்தேன் நான். அகெயின் வந்து அப்போ வந்து கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் ஓல்டு தமிழ் புக்கு, ரொம்ப அந்த சின்ன புக் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் போச்சு. ஓல்டு அட்வான்ஸ் தமிழ் அதெல்லாம் போயிருக்குது. அதனால வந்து நம்ம சிலபஸ் வந்து நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஸோ அதெல்லாம் நியூ சிலபஸ் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ அந்த சிலபஸ் பார்க்கும்போது ஓகே இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் போல், நம்ம கிராமர் இப்படி படித்தா போதும், அப்படி படித்தா போதும் அப்படின்னு எப்படியோ படித்தோம். பட் அது கை கொடுக்கல. பட் நான் ரொம்ப எஃபர்ட் போட்டேன். ஏன்னா தமிழுக்கு மட்டும் நான் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி ஃபுல் பிவிக்யூஸ் பார்த்தேன். இங்கே வந்து தமிழ் பழைய பிவிக்யூஸும் பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் தமிழ் வந்து ஃபுல்லாகவே வந்து இலக்கணம் பாட்டில் என்னென்ன கவர் ஆகுதோ அது ஃபுல்லாகவே நான் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஈவன் எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும்போது கூட எக்ஸாம் அந்த மே மந்த்து அந்த ஜூன் மந்த்தெல்லாம் வந்து நான் தமிழ் வந்து விடாமல் பார்த்துட்டே இருந்தேன். எக்ஸாம்பிள் வந்து அந்த வெற்றி நிச்சயமில் வந்து தமிழ் வந்து டெய்லி கொஷின்ஸ் போட்டிருப்பாங்க, ஒரு 100 கொஷின்ஸ் அது பார்த்தேன். அதே மாதிரி வந்து கிஷோப் அகாடமியில் வந்து தமிழ் கொஷின்ஸ் வந்து அந்த யூனிட் வைஸ் வந்து அவங்க டெய்லி லைவ் டெஸ்ட் கொடுத்தாங்க. ஸோ அதுவும் பார்த்தேன். ஸோ தமிழுக்கு வந்து எவ்வளோ மெனக்கிட முடியுமோ அவ்வளோ பார்த்து ஸோ இவ்வளோ இதானால ஸோ இன்னும் வந்து வேகன்சிஸ் வந்து இதே மாதிரி தான் ஒவ்வொரு தடவையும் அவங்க கம்மி பண்ணிகிட்டே இருப்பாங்கன்ற மாதிரியும். அண்ட் யோசிச்சு பாருங்கள், ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் அவங்க ஒவ்வொரு சேஞ்சஸ் தான் கொடுத்தாங்க. அது எல்லாத்துலேயுமே நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கிலீஷ் தூக்குனாங்க. ஸோ அதில் நான் பாதிக்கப்பட்டேன். அதுக்கப்புறம் வந்து நியூ புக் ஓல்டு புக் நான் ஃபஸ்ட் டைம் படித்தேன். ஸோ அதுவும் வந்து என்னால் படிக்க முடியல. அதுக்கப்புறம் சிலபஸ் சேஞ்சு. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே நான் பாதிக்கப்பட்டேன். சிலபஸ் சேஞ்சு, பேட்டர்ன் சேஞ்சு, கொஷின் சேஞ்சு, இந்த மாதிரி லாங்குவேஜ் எடுக்கிறது. ஸோ எல்லாமே அடிபட்டனால இப்போ எனக்கு ஒரு மைண்ட் செட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஸோ அவ்வளோதான் போல், நமக்கு இன்னும் வரவே வராது போல். ஸோ சொல்லுவாங்க வராத படிப்போ வாவானா எப்படி வரும்ன்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் போல் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இந்த மேக்ஸுமே நான் அவ்வளோ பார்த்துட்டு போனேன். மேக்ஸ் வந்து ஃபுல்லாக டாபிக் வைஸ் பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து 625 சம்ஸ் அந்த கிஷோப் அகாடமியில் போட்டாங்க, அது பார்த்தேன். 1000 சம்ஸ் வந்து இதில் உமா டிஎன்பிசி மேக்ஸில் பார்த்தேன், அதுவும் பார்த்தேன். அப்படி பார்த்துமே என்னால் 20 சம்ஸ் தான் கரெக்டாக முடிச்சு. எனக்கு கடைசியில் ஒரு 3 கொஷின் போடவே முடியல டைம் பார்த்து. 2 கொஷின் நான் தப்பு பண்ணிட்டேன். ஸோ 22 அட்டன் பண்ணி 20 தான் வந்துச்சு. ஸோ அப்படிங்கும்போது எனக்கு ஸோ அதுவும் கை கொடுக்கல அப்படின்ற மாதிரி. ஸோ எனக்கு வந்து ஃபுல்லாக வெக்ஸ் ஆகிறதுனால சரி நம்ம முடிவு பண்ணியாச்சு, சரி ஓகே அப்படின்னா நம்ம டிஎன்பிசிக்கு நமக்கு ஆகாது, இப்போக்கி நம்ம முடிச்சுக்குவோம். படிக்கிறதா தான் நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்த வருஷம் படிக்கலாமா வேணாமான்றதை பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் வந்துட்டேன். ஆக்சுவலாக இது வந்து நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் யோசிச்சு தான், இன்னமும் ஒரு வாரத்தில் நினச்சேன் சரி நம்ம மனசு மாறும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்ன வரைக்கும் என் மனசு மாறல. அதே மாதிரி இது வந்து உடனே எடுத்த முடிவா அப்படின்னு கேட்டால் என்னால் அதை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அப்படின்னா நான் மெயில் பண்ணியிருக்கேன், எனக்கு மெயிலில் ரெஸ்பான்ஸ் வரல. நான் ஃபோன் பண்ணேன், ஃபோனும் எடுக்கலை. ஸோ இனிமேல் நாங்கள் இப்படி தான் கொஷின் எடுப்போம். ஸோ படித்து அறிவாளியாக இருக்கவங்க போங்க அப்படின்னா, அப்போ நம்மளாம் அறிவாளியே இல்லையா? ஏன்னா படித்த எனக்கு தான் தெரியும் எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு. தமிழ் அதுவும் வந்து தமிழ் வந்து எனக்கு ரீட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் வந்து நான் அதை புரிஞ்சுக்கிட்டு நான் படிக்கிறது எனக்கு தான் தெரியும். ஏன் அப்படிங்கும்போது இது வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படிங்கும்போது எல்லாருமே ஒரே மாதிரி தான். ஸோ அப்படின்றனால நம்ம எஃபர்ட் போடுறோம். ஏன் அப்படின்னா நான் இங்கிலீஷ்லேருந்து தமிழுக்கு வந்தேன். ஸோ எனக்கு வந்து ஒரு 2 மார்க் கிரேஸ் கொடுங்க, இல்லாட்டி ஒரு கொஷின் வந்து எக்ஸ்ட்ரா கொடுங்கன்னா யாரும் கொடுக்க மாட்டாங்க, அது எனக்கே தெரியும். ஸோ ஈவன் எனக்கு குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது. நான் போத் ஹையர் டைப்ரைட்டிங் வச்சுருக்கேன், சிஓஏ பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி இருந்துமே எனக்கு வந்து
முடியல. ஆனால் இன்னும் வீட்டில் என்ன சொல்லும்போது டைப்ரைட்டிங் வச்சுருந்தா கொஞ்சம் மார்க்கு தான் இங்கே இருக்கும் அப்படிம்பாங்க. இதில் அல்டிமேட் வந்து ரிலேட்டிவ்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரே ஒரு போஸ்டிங் தானப்பா, எவ்வளோ வேகன்சிஸ் வந்தால் என்ன அப்படிம்பாங்க. அந்த ஒரு வேகன்சிஸ் தான் பாடுபடுறாங்க எல்லாருமே. லட்சக்கணக்கான பேர் அந்த ஒரு வேகன்சிஸ்க்காக தான் பாடுபடுறாங்க, ராப்பகலாக படிக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு வேகன்சிஸ் தானே அப்படிங்கும்போது நமக்கு இரிட்டேட் ஆகும். ஏன்னா அவனுக்கு தான் தெரியும் சொல்லுவாங்க, அவனுக்கு வந்தால் தான் ரத்தம், அடுத்தவனுக்கு தான் தக்காளி சட்னியா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தான் அவங்களோட கஷ்டம் தெரியும், எவ்வளோ நம்ம படிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் டிஎன்பிசி சைட்லேருந்து வர, அதுவும் இல்லாமல் டிஎன்பிசிலேருந்து டேரெக்டாக இன்ன வரைக்கும் எந்த ரிப்ளையும் பண்ணல, சும்மா அவங்க சார்பாக பேசிகிட்டு இருக்காங்க இப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் பேசுகிறது வந்து ரொம்ப லெத்தலாஜிக்கலாக பேசுகிறாங்க இப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஈவன் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ட்வீட் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஆண்கள் வந்து இவ்வளோ இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க, 3ஆம் பாலினம். ஸோ அதில் நானா வேறுபாடே அவங்களுக்கு தெரியல. ஸோ அவங்களாம் நம்மளை சொல்கிறாங்க, நீங்கள் வந்து படித்தது பத்தலை, நாங்கள் சிலபஸ்லாம் கேட்குறோம், ஸோ உங்களுக்கு அந்தளவுக்கு கெப்பாசிட்டி இல்லை படிக்கிறதுக்கு அப்படின்னா. நம்ம வந்து மனுஷங்க தான், ஒன்றும் ஏஐ கிடையாது. ஜஸ்ட் இப்படி புக்கை வந்து டக்கு டக்கு டக்குன்னு நம்ம மடித்து அப்படியே நம்ம ஃப்ளூயண்ட்டாக இது பண்ணுறதுக்கு. ஸோ இவ்வளோ தான் படித்தாலுமே நமக்கு மைண்டில் வந்து அது இருந்து நம்ம எழுதுறது கஷ்டம். ஸோ அது இல்லாமல் எனக்கு இங்கே படிக்க வந்ததுக்கு எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து பவர் இன்க்ரீஸ் ஆனது தான் மிச்சம். ஸோ அதனால் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஸோ இனிமேல் போதும் அப்படின்னு நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதே மாதிரி தான் இது பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் ஏதாவது சொல்லுவாங்க, இல்லாட்டி ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் ஏதாவது ஒரு செக் வந்துட்டே தான் இருக்குது. லாஸ்ட்டு குரூப் 2ல் இந்த மாதிரி நடந்துச்சு, இப்போ குரூப் 4ல் இப்படி நடக்குது, இதில் புதுசாக சிலபஸ் வேறு. சிலபஸ் மாறும்போது அவங்க வந்து மாடல் கொஷின் கேட்டதுக்கு கொடுக்கவே இல்லை, மாடல் கொஷின் கொடுத்ததுக்கு இதே மாதிரி தான் வரும், ஸோ இந்த பேட்டர்ன் கொடுத்துருக்கோம், அதே மாதிரி தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இப்போ எக்ஸாம்பிள் வந்து சிலபஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, சிலபஸில் எடுத்துக்காட்டுன்னு கொடுத்தது எல்லாம் புக்கில் இருக்க கொஷின் தான் எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கான், ஆனால் கேட்ட கொஷின் மட்டும் எங்கேருந்தோ கேட்டிருக்கான். ஸோ இதுலேயே வந்து அவங்களோட திருவிழல் தான் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம கேஸும் போட முடியாது. ஏன் அப்படின்னா நம்ம இப்போ கேஸ் போடலாம், ஆனால் வந்து இதில் வந்து நம்ம அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது. இதில் வந்து சில பேருக்கு வந்து மார்க்ஸ் வந்து அதிகமாக வந்திருக்கும். ஸோ அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஸ்டே ஆர்டர் மாதிரி கேஸ் போட்டாங்க அப்படின்னா அந்த கேஸ் நிற்காது. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் நிறையா வரும். ஆனால் மேக்ஸிமம் வந்து போட்டஸ் பண்ணுறனால வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் எக்ஸாம் வருமா அப்படின்னு கேட்டால் தெரில. ஏன்னா நிறைய பேர் இதை பேசவே மாட்டாங்க. ஆனால் மீடியாவில் இருக்க நிறைய பேர் பேசுகிறாங்க. ஆனால் பட் பேச வேண்டிய அந்த நியூஸ் சேனல்ஸ்லாம் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. அண்ட் இன்னுமே வந்து கவர்மெண்ட் சைடு வந்து அவங்க எந்த எதுவுமே சொல்ல மாட்டுறாங்க. ஸோ தேவையில்லாமல் நம்ம புக்ஸு நான் நிறைய வாங்கி வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி ஸ்கூல் புக் அதை வாங்கி உட்காந்து படித்து அதை எடுத்து வச்சு ஸோ என்னால் முடியல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து குரூப் 2 படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதெல்லாம் தூக்கி போடுங்க. தூக்கி போட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து நீங்கள் வந்து உங்களால் முடியும் அப்படின்னு நம்பி படிக்க ஆரம்பிங்க. இல்லை பிரேக் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் முடிவாக இருங்க. ஏன் அப்படின்னா இப்போவே 70 நாள் மட்டும்தான் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் படிக்கிறவங்க அடுத்தவங்க பேசுகிறதெல்லாம் காதில் கொடுத்து கேட்காதீங்க. ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க இப்போ படித்தா மட்டும் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் லைஃப் நீங்கள் தான் முடிவுக்கிறீங்க. ஏன்னா இது என் லைஃப், நான் முடிவெடுக்கிறேன். என்னால் முடியல அப்படின்னா அது என்னோட சில பல விஷயங்கள். ஏன் அப்படின்னா இதோட எனக்கும் வந்து லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ ரெண்டுமே டேக்கிள் பண்ணி என்னால் பண்ண முடியாது அப்படின்னு நான் எடுக்கிற முடிவு. ஸோ அந்த மாதிரி எல்லாருமே ஒவ்வொரு சிச்சுவேஷன் இருக்கும். இன்னுமே நிறைய பேர் படிக்கிறாங்க. ஸோ படிக்கிறவங்க வந்து நீங்கள் படிக்கிறதுல வந்து ஃபோக்கஸ் கொடுங்க. ஏன் அப்படின்னா அடுத்தவங்க சொல்கிறத கேட்காதீங்க. ஏன்னா சில பேர்லாம் இன்னுமே வந்து நம்ம நிறைய இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். டெலிகிராம்லையும் இல்லை யூடியூப்லையும் எல்லாமே போட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து நீங்கள் டிமோட்டிவேட் ஆகாதீங்க. நீங்கள் படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல் ப்ளெஜ்ஜாக படிங்க. ஏன் அப்படின்னா கண்டிப்பாக கட் ஆஃப் வந்து என்னதான் இருந்தாலும் ஒரு சைடு இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த கொஷின்லையும் கண்டிப்பாக கொஷின் போட்டவங்க இருப்பாங்க. ஏன்னா நிறைய டெஸ்ட் எழுதியிருப்பாங்க, நிறைய இது பண்ணியிருப்பாங்க, எலிமினேஷன் மெத்தட்லாம் போட்டிருப்பாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க 165 போட்டிருக்காங்க. அவங்க வந்து கேட்டதுக்கு நான் தமிழ் ஃபஸ்ட் அட்டம் பண்ணல, ஜிஎஸ் தான் அட்டம் பண்ணின்னு சொன்னாங்க. ஜிஎஸ் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு எனக்கு அப்படின்னு சொன்னாங்க. மேக்ஸ் அவங்க 25க்கு 24 போட்டிருக்கேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் தமிழ் போனேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தமிழ்லையுமே அவங்க தெரிஞ்ச கொஷின் போட்டு எலிமினேஷன் மெத்தடாக தான் தமிழ் பண்ணேன். நம்ம எப்பவுமே ஜிஎஸ்ல எலிமினேஷன் மெத்தட் போடுவோம். ஆனால் அவங்க சொன்னது தமிழில் எலிமினேஷன் மெத்தட் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அப்பயுமே அவங்க சொன்னாங்க கொஷின் எனக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி இன்னுமே சில பேர் கொஷின் ஈஸின்னு நான் நினைக்கிறவங்களாம் இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு அவங்களோட ஸ்டாண்டர்டை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் வந்து புக் அப்படின்றது நமக்கு 50% தான் நமக்கு யூஸ் ஆகும். தமிழ்னாலும் சரி, ஜிஎஸ்னாலும் சரி, அவ்வளவுதான் நமக்கு யூஸ் ஆகும். நான் வேணால் உங்களுக்கு தமிழ் வந்து உங்களுக்கு நாளைக்கு புக் ப்ரூஃப் வீடியோவே போடுறேன். அப்படி கொடுத்தாலுமே ஏன்னா இலக்கணம் அப்படிங்கும்போது அந்த புக்கில் இருக்க இலக்கணத்தை வச்சு தான் நம்ம கேட்பாங்களே தவிர அப்படி டேரெக்டாக கேட்க மாட்டாங்க. தியரியா அந்த மாதிரிலாம் கேட்டிருக்கான். ஸோ நமக்கு அது வந்து தியரியாக டக்குன்னு கேட்டனால நிறைய கொஷின்ஸ் நமக்கு புரியாமல் இருக்குது. நானும் அந்த கொஷின் தப்பு பண்ணியிருக்கேன்.
ஸோ இந்த வீடியோ எவ்வளோ பேர் பார்ப்பீங்க அப்படின்றது தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் வீடியோவாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து அடுத்தவங்க சொல்கிறத இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து என்றைக்குமே ஒரு டிசிஷன் இருங்க. ஏன் அப்படின்னா அவங்கவுங்களுக்கு அவங்க எடுக்கிற டெசிஷன் மட்டும் தான் கரெக்டாக இருக்கும். ரீக்ரெட் ஆகாமல் இருப்பீங்க. ஏன்னா இப்போ ஒருத்தர் சொல்லி எடுக்கிற டெசிஷன் கடைசியில் உங்களுக்கு வந்து மனசாட்சி கண்டிப்பாக ரீக்ரெட் பண்ணுவீங்க நீங்கள். ஏன்னா ஒருத்தர் சொல்கிறது வந்து உங்களுக்கு பிடிக்காம கூட இருக்கும். பட் இருந்தாலும் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தான் நீங்கள் எடுக்கிறது. ஸோ இப்போயும் நீங்கள் சொன்னால் நீயும் வந்து அவசரப்படுறதுமா அப்படின்னு அப்படி கிடையாது. நான் லாஸ்ட்டு சண்டே இருந்த டெசிஷன் தான் இன்ன வரைக்கும் இருக்கேன். ஸோ எனக்கு வந்து இந்த வரைக்குமே எனக்கு பெருசாக வந்து ஒரு சேஞ்சஸுமே இல்லை. இன்னும் சொல்ல போனீங்கன்னா நான் வந்து இந்த இஷ்யூஸ் சம்மந்தமாக நான் இந்த வீடியோஸுமே பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ். நான் ஜஸ்ட்டு வந்து இந்த டெலிகிராமில் வர்றது அதை வச்சு நான் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டேன், அவ்வளோதான். ஏன் அப்படின்னா வந்து இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கும்போது நம்ம வந்து இன்னுமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு தான் ஆகும். எனக்கு வந்து எனக்குலாம் அப்படி தான் ஒரு விஷயம் இருக்கும்போது நம்ம ஓவராக நம்ம டவுன் பண்ணுற மாதிரி இருக்கும்ன்றாலும் நான் பெருசாக ரொம்ப இதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் எனக்கு தெரிஞ்சதை மட்டும் நான் பார்த்துக்கிறது. ரொம்ப வந்து நமக்கே தெரியும் ஓகே இந்த சிச்சுவேஷன் தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து படிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது சம்மந்தமாக நிறைய பேர் வீடியோஸ் போடுவாங்க, நிறைய பேர் ட்வீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, நிறைய டெலிகிராமில் சேனல்ஸ் வரும். நீங்கள் வந்து பண்ணுறது மட்டும் பண்ணுங்கள். நீங்கள் மெயில் பண்ணுறீங்களா பண்ணுங்கள், ஃபோன் பண்ணுறீங்களா ஃபோன் பண்ணுங்கள். அது உங்களுக்கு என்ன பண்ணுறீங்க. இல்லை நீங்கள் சண்டே நான் பக்கத்தில் இருக்கேன், நான் போட்டு போகிறேன் அப்படின்னா போங்க. இல்லை அதுவும் போங்க. இல்லை நான் போயிட்டு தான்ப்பா இருக்கேன், பட் இருந்தாலும் நீங்கள் குரூப் 4 இஷ்யூஸ் நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்கன்னா நான் படிக்கிறேன் குரூப் 2க்கு நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா அதில் நீங்கள் ஸ்டாண்டர்டாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வாழ்க்கையில் வந்து மாற்றம் மட்டும்தான் மாறாத விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.